ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி 2025ஆம் வருஷம் கிட்டத்தட்ட 2-3 வாரத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் இருக்க மைசூரில் இருக்கிற சாலிகிராமா தாலுக்கில் இருக்கிற பெரியா அப்படிங்கிற ஒரு சின்ன அழகான ஊரில் ஒரு லாட்ஜ் இருக்கு. அந்த லாட்ஜ் ஓனர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதட்டமாக ஒரு கால் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் உடனே எங்கள் லாட்ஜுக்கு வாங்க, இங்கே ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே போலீஸ் கேட்குறாங்க, என்ன சார் ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்டால், சார் நான் இப்போ உங்களுக்கு ஃபோனில் விலாவரியாக சொல்ல முடியாது, நீங்க நேரா வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியுங்கிற மாதிரி அந்த ஓனர் சொல்றாரு. அடுத்த ஒரு ½ அன் அவர்க்குள்ளே லோக்கல்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர் இங்க வர்றாங்க. அப்ப அந்த லாட்ஜ் ஓனர் இந்த போலீஸ் ஆபீசரை அங்க இருக்கிற ஒரு ரூம் கூட்டிட்டு போறாரு. அந்த ரூம் வெளிப்புறமா சாத்தப்பட்டிருக்கு, பட் உள்ள இருந்து பயங்கரமான புகை மூட்டமா இருக்கு. உடனே போலீஸ் ஆபீசர் கேட்கிறாங்க, எதுக்கு இந்த ரூம்ல புகையா வருது, ஏதாவது ஃபயர் ஆச்சான்னு கேட்கிறாரு. இல்ல சார், இந்த ரூமுக்குள்ள ஒரு பெண் இறந்து போயிட்டாங்கிற மாதிரி ஓனர் சொல்றாரு. என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்டா, சார் இங்க ஒரு தம்பதிகள் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க, பட் இந்த ரூமுக்குள்ள இருந்து புகை வந்துச்சு. அப்ப நாங்க பார்க்கும்போது உள்ள ஒரு பெண்மணி சடலமா இருக்காங்க, அந்த பெண்மணியோட வாயிலிருந்து ரத்தமா வருதுங்கிற மாதிரி இந்த ஓனர் சொல்றாரு. இப்ப போலீஸ் அந்த ஜன்னல் வழியா பார்க்கும்போது இவர் சொல்ற மாதிரி கட்டில்ல ஒரு பெண் சடலமா இருக்காங்க, வாயிலிருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு பக்கத்துல போன் வெடிச்சு சிதறி இருக்கு, சார்ஜரும் வெடிச்சு சிதறி இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பெண்மணி போனை சார்ஜ் போட்டிருக்காங்க. அப்ப அந்த போன் வெடிச்சு சிதறிடுச்சுங்கிற மாதிரி தான் எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால ஓகே, இது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்கிற மாதிரி தான் இந்த லாட்ஜ் ஓனர் பதட்டப்பட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணியிருக்காரு. பட் லாட்ஜ் ஓனரோட பெர்ஸ்பெக்டிவ் இது. பட் போலீஸ் ஆஃபீஸர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளவு வழக்குகளை பார்த்துருப்பாங்க. கிடைக்கிற சின்ன சின்ன விஷயத்துல இருந்து இது உண்மையிலேயே கொலையா, தற்கொலையா, இல்ல இது ஒரு விபத்தாங்கிறத அவங்களால ஈஸியா சொல்ல முடியும். பட் இந்த போலீஸ் அதிகாரிகள் அந்த ரூமுக்குள்ள இருந்து வர்ற புகையை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே சொல்றாங்க, இது ஒரு போன் வெடிச்சதுனாலயோ சார்ஜர் வெடிச்சதுனாலேயே வந்த ஸ்மெல் மாதிரி கிடையாது, இது ஒரு வெடி மருந்து ஸ்மெல். ஸோ கண்டிப்பா இது ஒரு ஆக்சிடென்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால இந்த ரூமுக்குள்ள யாருமே போகக்கூடாது. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து டெஸ்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த ஏரியாவை நாங்க செக்யூர் பண்றோம்னா அந்த ரூமை கம்ப்ளீட்டா லாக் பண்ணிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இந்த மீன் டைம் சடலமா கிடைக்கிற அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை அந்த லாட்ஜோட ஓனர் கிட்ட இருந்து போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் சித்தராஜு அண்ட் தர்ஷிதாங்கிற ஒரு கணவன் மனைவி தான் சார் நேத்து, அதாவது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி நைட்டு வந்து இங்க செக் இன் பண்ணாங்க. பட் இந்த ரூமுக்குள்ள அவங்க மனைவி மட்டும் சடலமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லாட்ஜ் ஓனர் சொல்றாரு. அவங்க கணவர் எங்க, அவர் இங்க தான் சார் இருக்காருங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அவரை கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க. அப்போ 32 வயசு சித்தராஜுங்கிற இந்த நபர் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் உள்ளுக்குள்ள சடலமா கிடக்கிறது என்னோட மனைவி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தன்னோட மனைவியோட மரணம் அவருக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, பயங்கரமா கதறி அழுகிறாரு. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் அழுகிறத நிப்பாடுங்க, நீங்க 2 பேரும் ஒன்னா தான் செக் இன் பண்ணிருக்கீங்க, உங்க மனைவி மட்டும் எப்படி உள்ள சடலமா இருக்காங்கிற மாதிரி போலீஸ் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சார் என்னோட மனைவி ரொம்ப பசியா இருக்கு, சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க, அதனால நான் ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்குறதுக்காக போனேன், ஒரு ½ அன் அவர் போயிருந்தேன் சார். அப்போ என்னோட மனைவியோட ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா அவங்க சார்ஜ் போட்டு பெட்டில் படுத்திருந்தாங்க. ஸோ நான் போயிட்டு வந்து பார்க்குறேன், உள்ள இருந்து பயங்கரமான புகை மூட்டமாக இருக்கு, கதவு உள்புறமாக லாக் பண்ணியிருக்காங்க, எங்களால் திறக்க முடியல. உடனே நான் பதட்டமாகி தான் இந்த ஓனரை கூட்டிட்டு வந்தேன். சும்மா கதவை இப்படி தள்ளி பார்த்தோம், திறந்துருச்சு. உள்ள போய் பார்த்தா ஃபோனும் சார்ஜரும் பயங்கரமா வெடிச்சு சிதறி இருக்கு. என்னோட மனைவியோட ஃபேஸ்ல பட்டு வாயிலிருந்து ரத்தமா வந்திருக்கு. இதனால தான் பதட்டமாகி நாங்கள் உடனே வெளியில வந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்தோம். இதுதான் சார் நடந்தது. ஏற்கனவே என்னோட மனைவியோட ஃபோன்லையும் சார்ஜர்லையும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அதை நான் மாத்துங்கிற மாதிரி என் மனைவிட்ட நிறைய டைம் சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஃபோன் நல்லா தானே ஒர்க் ஆயிட்டு இருக்கு, இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க. பட் அடிக்கடி அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே பயங்கர ஹீட் ஆகும். பட் மேபி அவங்க சார்ஜ் போட்டுட்டு தூங்குனதுனால ரொம்ப ஹீட் ஆகி வெடிச்சிருக்கலாங்கிற மாதிரி சித்தராஜுங்கிற இந்த கணவர் சொல்றாரு. அப்ப போலீஸ் இவர்கிட்ட கேட்கிறாங்க, உங்களோட சொந்த ஊர் எது, எதுக்காக கணவனும் மனைவியும் இங்க வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் கர்நாடகாவுக்கு ஹன்சூர் அப்படிங்கிற தாலுக்கை சேர்ந்தவங்க தான். நான் வந்து குவாரியில் கல்குவாரின்னு சொல்லுவோம்ல, அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பிரதான தொழில் என்னன்னா
குவாரி ஓனருக்கும் இந்த கல் எல்லாம் விற்பாங்கல்ல, ஸோ இவங்களுக்கு இடையில நான் ஒரு தரகர் மாதிரி வேலை பார்க்குறேன். ஸோ அந்த கல்குவாரிக்கு தேவையான கல், அந்த ஜல்லி, மண் எல்லாத்தையுமே நான் இன்டர்மீடியேட்டர் வந்து ஒரு புரோக்கர் மாதிரி வாங்கி கொடுப்பேன். அதனால தான் அடிக்கடி இந்த ஊருக்கு நான் பிஸ்னஸ்க்காக வருவேன். சில சமயம் என்னோட மனைவியும் வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது, நான் வர்றேன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த டைம் நான் என் மனைவியை கூட்டிட்டு வேலை நிமித்தமாக தான் இந்த ஊருக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. சரி, ஓகே சார், உங்க ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ணி பார்த்தா தான் ஃபர்தராக என்ன பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியும். அதனால நீங்க இந்த லாட்ஜிலேயே ரிசப்ஷன்லேயே வெயிட் பண்ணுங்கிற மாதிரி அவங்க கணவரை வெயிட் பண்ண சொல்றாங்க. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த கிரைம் சீனை ஃபுல்லாக செக்யூர் பண்ணி செக் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 hours அவங்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார், நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி இது ஃபோன் சார்ஜர் வெடிச்சோ இல்ல ஃபோன் வெடிச்சோ நிகழ்ந்த ஆக்சிடென்ட் கிடையாது. இந்த ரூமுக்குள்ள வெடிமருந்து வச்சிருக்காங்க. நீங்க குவாரியில பார்த்திருப்பீங்க, அந்த கல்லை உடைக்கிறதுக்காக டெட்டனேட்டர்ங்கிற மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸை வச்சு தான் நிறைய வெடிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மினி டெட்டனேட்டர் டிவைஸை வச்சு தான் சார் இந்த இடத்துல வெடிக்க வச்சிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் அந்த டெட்டனேட்டர்ங்கிற டிவைஸை எங்க வச்சிருக்காங்கன்னா இவங்க மனைவியோட வாயில வச்சு தான் வெடிக்க வச்சிருக்காங்க. அதனால தான் அவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கு. ஒட்டு மொத்தத்தில் இது பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு கொலைங்கிற மாதிரி தான் ஃபாரன்சிக் டீம் சொல்றாங்க. இப்போ போலீஸால எல்லாத்தையும் லிங்க் பண்ண முடியுது. அவங்க கணவர் யாரு? குவாரியில வேலை பார்க்கிறவர். அதாவது அந்த குவாரியில இருக்க ஓனருக்கு இந்த கல்லு மண்ணு வாங்கி கொடுக்குற தரகர் வேலை பார்க்கிறவர். ஸோ குவாரி ஓனரோட அவருக்கு தொடர்பு இருக்குன்னா அந்த குவாரியில் இருக்கிற டெட்டனேட்டருக்கும் அவருக்கு அக்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒருவேளை அவங்க கணவரை ஏன் இந்த மனைவியை கொலை பண்ணியிருக்க கூடாது, அவரே டெட்டனேட்டரை ஏன் இவங்க வாய்க்குள்ள வச்சு வெடிக்க வச்சிருக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஐடியா போலீஸுக்கு தோணுது. பட் அப்படி இருந்தாலும் ஒரு டவுட், அவங்க மனைவி உள்ள இருந்திருக்காங்க. பட் எப்படி இந்த டெட்டனேட்டரை அவர் ட்ரிகர் பண்ணியிருக்காரு, எதை வச்சு வெடிக்க வச்சிருப்பாருங்கிறத போலீஸால யூகிக்க முடியல. பட் ஃபாரன்சிக் சொல்றாங்க, சார், ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் இதை எப்படி எங்க இருந்து ட்ரிகர் பண்ணாங்கிறத எங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இது ஒட்டுமொத்தத்தில் பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலை. இதுல முதல் சஸ்பெக்டா அவங்க கணவர் சித்தராஜுங்கிற நபர் தான் வர்றாரு. இப்ப போலீஸ் அவரை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. கொலை செய்யப்பட்ட தர்ஷிதாங்கிற இந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அதுல என்ன தெரியுதுன்னா, ஆப்வியஸ்லி இந்த வெடிமருந்து வச்சதுனால தான் டெட்டனேட்டர் மூலமா தான் இந்த பெண்ணோட மரணம் நிகழ்ந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த பெண்ணோட உடம்புல பல காயங்கள் ஏற்பட்டிருக்கு. தட் மீன்ஸ் இந்த வெடிமருந்து அவங்க வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு நபர் அவங்கள கொடுமையா தாக்கியிருக்காரு. அவங்க உடம்புல பல இடங்கள்ல காயங்கள் ஏற்பட்டிருக்கு. பிளண்ட் ஃபோர்ஸ் டிராமான்னு சொல்லுவாங்க. அவங்க உடம்புல இருக்க காயம் மட்டுமல்ல, தலைப்பகுதியில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இவங்களை கொலை செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு நபர் அவங்களை கொடுமைப்படுத்தியிருக்காரு. மேலும் அவங்க கத்தி சத்தம் போடக்கூடாதுங்கிறதுக்காக கடுமையான காயத்தையும் கடுமையான தாக்குதலுக்கு அப்புறம் தான் இந்த வெடிமருந்து அவங்க வாயில வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க உடம்ப பிரேத பரிசோதனை பண்ண பேத்தாலஜிஸ்ட் சொல்றாங்க. இப்ப கர்நாடகா போலீஸ் என்ன பண்றாங்க, இவங்க கணவர் சித்தராஜ் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே டைத்துல தர்ஷிதாங்கிற இந்த பெண்ணோட அம்மா அப்பா கிட்ட விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அவங்க வந்து ஹன்சூர் அப்படிங்கிற ஒரு ஏரியால இருக்காங்க. அந்த ஏரியால போய் அவங்க வீட்டுக்கு போலீஸ் விசாரணை பண்ண போகும்போது அங்க ஏற்கனவே 2-3 போலீஸ் ஆபீசர் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. என்னடா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் விசாரணைக்கு போறோம், அதுக்கு முன்னாடி எதுக்கு ஒரு 4-5 போலீஸ் ஆபீசர் அங்க நிற்காங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட போய் கேட்கும் போது தான் தெரியுது, ஏற்கனவே விசாரணை பண்ணிட்டு இருக்க அந்த போலீஸ் ஆபீசர் கேரளால இருந்து தர்ஷிதாங்கிற இந்த பெண்ணை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப கர்நாடகா போலீஸுக்கு தலையே சுத்திருச்சு. இந்த பெண் தன்னோட கணவரோட லாட்ஜில் செக்இன் பண்ணிருக்காங்க. அங்க மனைவி இறந்து போயிட்டாங்க. இப்ப அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு விசாரணைக்கு வரும்போது எதுக்காக சம்பந்தமே இல்லாம கேரளா போலீஸ் இங்க வந்து விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறத கேள்விப்படும் போது அதை பத்தி தீர விசாரிக்கும் போதுதான் இந்த வழக்குல கர்நாடகா போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. ஆக்சுவலா தர்ஷிதாங்கிற இந்த பெண்மணி கர்நாடகாவை சேர்ந்தவங்களா இருந்தா கூட இவங்களை கேரளால இருக்க கண்ணூர்ல இருக்கிற சுபாஷ் அப்படிங்கிற ஒரு நபருக்கு தான் திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க தன்னோட கணவரோட கண்ணூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இருந்துட்டு வந்திருக்காங்க. பட் இந்த கணவர் சுபாஷ்ங்கிறவர் துபாயில பஸ் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வெளிநாட்டில் வேலை பார்த்ததுனால தர்ஷிதாங்கிற இந்த பெண்மணி தன்னோட மாமியார் கூடயும் மாமனார் கூடயும் கண்ணூர்ல இருந்துட்டு வராங்க. இந்த தம்பதிகளுக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அது சம்பந்தமா
சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காண்டி தான் கேரளா போலீஸ் இங்க வந்திருக்காங்க. இப்போ கர்நாடகா போலீஸ் கேரளா போலீஸ்ட்ட கேக்குறாங்க, நீங்க எதுக்காக விசாரணை பண்றீங்க, என்ன வழக்க விசாரணை பண்றீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது தர்ஷிதாங்கிற அந்த பெண்ணோட மாமியார், அவங்க பேரு கேசி சுமதி, அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சார், ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி என்னோட மருமகள் என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போனா சார். நானும் போயிட்டு போமான்னேன். பட் எப்போ கிளம்பி போறேங்கிறது எந்த தகவலும் என்கிட்ட சொல்லல. சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். ஒரு 24ஆம் தேதி காலையில என்னோட பேத்தியையும் தூக்கிட்டு என்னோட மருமகள் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டா சார். நான் சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சு 21ஆம் தேதி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என்னோட வீட்டில் இருக்கிற 30 சவர நகை மிஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நான் பீரோல வச்சிருந்த 3-4 லட்சம் ரூபாய் மிஸ் ஆயிருக்கு சார். உடனே சந்தேகப்பட்டு நான் என்ன பண்ணேன், என்னோட மருமகளுக்கு ஃபோன் பண்ணேன். உடனே என் மருமகள் 2-3 டைம் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவ ஃபோனை எடுக்கவே இல்லை. பட் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் என் மருமகள் ஃபோனை எடுத்துருவா. இந்த டைம் அவ எடுக்கலன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது, ஒருவேளை என்னோட மருமகளே இந்த நகையும் பணத்தையும் ஏன் எடுத்துட்டு போயிருக்க கூடாதுன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே எனக்கு பயங்கர குழப்பமா இருக்கும்போது திரும்பவும் என்னோட மருமகளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். எதிர்முனையில ஒரு வித்தியாசமான ஆண் குரல் கேட்டது. அந்த நபர் ஃபோன் எடுத்து பேசிட்டு உடனே ஃபோனை வச்சிடறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அடுத்து நான் ஃபோன் பண்ணேன். அப்போ என்னோட மருமகளோட அம்மா ஃபோன் எடுத்தாங்க. என் பொண்ணு இங்கே தான் வந்திருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்கள் வீட்டில் காணாமல் போன இந்த நகை பணத்துக்கும் என்னோட மருமகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் வருது. பிகாஸ் எப்போ என்னோட மருமகளோட ஃபோனை இன்னொரு ஆண் அட்டன் பண்ணானோ அப்போவே என்னோட மருமகளும் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்காளாங்கிற பதட்டம் எங்களுக்கு இருந்ததுனால தான் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோங்கிற மாதிரி கேரளாவில் இருக்கிற கண்ணூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரணை பண்ணுறதுக்காண்டி தான் கண்ணூர் போலீஸ் இங்கே கர்நாடகாவுக்கு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணூர் போலீஸ் இந்த பெண்மணி தொடர்பு கொள்ள முயற்சி பண்றாங்க. தர்ஷிதாவை அவங்களால ரீச் பண்ண முடியல. சரி நேராவே போய் பார்த்து விசாரிக்கலாம்னு சொல்லி இங்க வர்றாங்க. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கேரளா போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இவங்க தேடி வந்த அந்த பெண் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு. கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பெண் கேரளால திருமணம் முடிஞ்சு தன்னோட கணவருடையும் மாமியார் கூடயும் இருந்துட்டு வரும்போது அந்த பெண் எப்படி இங்க கர்நாடகாவில் இருக்க மைசூர்ல இருக்கிற லாட்ஜில் இன்னொரு நபர் கூட இருக்காங்க. அந்த நபர் யாரு, உண்மையிலேயே அது அவங்க கணவர் தானா, இல்ல அவங்க கணவர் பேர்ல இன்னொரு நபர் தங்கி இருக்காரா, எதுக்காக அந்த பெண் இந்த லாட்ஜுக்கு வந்தாங்க, எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, உண்மையிலேயே அவங்க மாமியார் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி இந்த பெண் தான் 4 லட்சம் ரூபாய் பணத்தையும் 30 சவர நகையும் எடுத்துட்டு வந்துட்டாங்களாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளா அண்ட் கர்நாடகாவில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பெண்ணை யாரு கொலை செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப கர்நாடகா போலீஸை பொறுத்த வரைக்கும் கேரளா போலீஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தர்ஷிதா சித்தராஜுங்கிற பேர்ல இருக்கிற ஒரு நபர் கூட வந்து அந்த லாட்ஜில் தங்கியிருக்காங்க. உண்மையிலே அது அவங்க கணவரா இல்ல வேற யாரா அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்றதுக்காக அவரோட போட்டோவை எடுத்துட்டு இந்த தர்ஷிதாங்கிற பெண்மணியோட அம்மா அப்பா கிட்டையும் அவங்க மாமியார் கிட்டையும் காமிக்கிறாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தர்ஷிதாவோட கணவர் இல்ல, இது வேற யாரோ ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்கும்போது 2 குடும்பமும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. பிகாஸ் திருமணமான ஒரு பொண்ணு, 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இன்னொருத்தன் கூட போய் லாட்ஜில் தங்கி இருந்தா அப்படிங்கிறதே அந்த குடும்பத்துக்கு ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு. இப்ப உண்மையிலேயே தர்ஷிதாக்கும் இந்த சித்தராஜுங்கிற நபருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத யாரு சொல்ல முடியும்? அந்த சித்தராஜுங்கிற நபர் தான். இப்ப அவர் தான் இதுல நம்பர் 1 சஸ்பெக்டா இருக்காரு. பட் அவரை கொலை பண்ற ஆங்கிள் போலீஸ் விசாரிக்கல. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேத்துக்குள்ளும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தெரிஞ்சா மேபி இந்த கொலைக்கு என்ன மோட்டிவ்ங்கிறது தெரிய வரும். அந்த மோட்டிவை வச்சு இந்த கொலையை யாரு பண்ணிருப்பாங்கிறத போலீஸால ஈஸியா யூகிக்க முடியும். ஃபர்ஸ்ட் அந்த சித்தராஜுங்கிற நபர் கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கும் தர்ஷிதாங்கிற பெண்மணிக்கும் என்ன தொடர்புன்னு கேக்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, சார் தர்ஷிதாக்கு திருமணம் ஆறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தொடர்பு இருக்கு சார். பல நாட்களா நாங்க இனிஷியலா காதலிச்சுட்டு வந்தோம். திருமணத்துக்கு முன்னாடியே பல முறை நாங்க உடல் ரீதியான தொடர்புல வந்தோம். இந்த மாதிரி பல ஹோட்டல்ல போய் நாங்க தங்கி இருக்கோம் சார். ஒரு நாள் இந்த பெண் அவங்க அம்மா அப்பா கட்டாயப்படுத்துறாங்கன்னு கேரளால இருக்கிற ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. சுபாஷ்ங்கிற ஒரு நபரை திருமணம் பண்ணி கண்ணூருக்கு போயிடுறாங்க. உண்மையிலேயே இந்த பொண்ணு திருமணம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பட் என்னதான் திருமணமாகி போனா கூட தர்ஷிதா
தர்ஷிதாக்கும் என்ன மறக்க முடியல. அப்போ நாங்கள் அடிக்கடி ஃபோனில் பேசிப்போம். ஒரு நாள் இவங்க அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லி இங்கே வரும்போது திரும்ப நாங்கள் கேஷுவலாக பேச ஆரம்பித்தோம். அப்போ எங்களுக்கு உடல் ரீதியான தொடர்பு தேவைப்பட்டதுனால திருமணத்துக்கு அப்புறம் கூட இந்த பெண் கூட போய் நான் ஒரு ஹோட்டலில் தங்கினேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது ஜஸ்ட் ஒன் டைம் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த பெண் எப்பெல்லாம் தன்னோட அம்மா வீட்டுக்கு கர்நாடகாவுக்கு வர்றாலோ அப்பெல்லாம் நாங்கள் போய் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு தங்குவோங்கிற மாதிரி சொல்கிறான். ஈவன் சில சமயம் என்ன பார்க்கறதுக்காகவே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குங்கிற மாதிரி தர்ஷிதாங்கிற அந்த பெண்மணி மாமனார் மாமியார்கிட்டையும் துபாயில் இருக்க தன்னோட கணவர்கிட்டையும் போய் சொல்லிட்டு இங்கே வந்து இவங்க கூட போய் ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. இதுதான் சார் எனக்கு நடந்தது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். சரி இப்போ சொல்லு, அந்த பெண்ணை எதுக்காக நீ கொலை பண்ண? நீ தான் கொலை பண்ணியிருப்பேன்னு தெரியும். பிகாஸ் அந்த டெட்டனேட்டருக்கு உனக்கு மட்டும்தான் அக்சஸ் இருக்கு. நீ குவாரியில் ஏற்கனவே வேலை பார்க்குறவன். இப்போ உண்மையை சொல்லலைன்னா உன்னை லைஃப் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி உனக்கு தூக்கு தண்டனை கூட வாங்கி கொடுத்துருவோங்கிற மாதிரி போலீஸ் மிரட்டல் விட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இவன் யோசிக்கிறான். சரி ஓகே சார், நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். சரி எப்படிப்பா கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் இந்த பெண்ணை நான் முன்னாடியே கொலை பண்ணலாங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன் சார். ப்ளஸ் நான் ஏற்கனவே இந்த குவாரியில் வேலை பார்க்கறதுனால இந்த டெட்டனேட்டரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். அப்போ கிளவராக எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இது ஒரு இயற்கையான மரணமாக இருக்கணும், அதுவும் ஒரு விபத்தாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டா தான் போலீஸ்லேருந்து தப்பிச்சிடலாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் இந்த பெண் வர்றதுக்கு முன்னாடியே நான் அந்த லாட்ஜில் வந்து ரூம் போட்டேன். அப்போது குவாரியில் வேலை பார்த்தனால எனக்கு டெட்டனேட்டருக்கு அக்சஸ் இருந்தது. அந்த டெட்டனேட்டரை நான் எப்படி வெடிக்க வச்சேன் அப்படின்னா, சார்ஜரை ஆன் பண்ண உடனே இது வெடிக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சேன் சார். ஸோ என்னோட பிளான் என்னன்னா, இந்த பொண்ணு தூங்கும்போது பக்கத்தில் இந்த டெட்டனேட்டரை வச்சு சார்ஜ் ஆன் பண்ண உடனே வெடிச்ச மாதிரி வச்சுட்டோன்னா, ஏதோ சார்ஜ் ஆன் பண்ணாங்க, ஃபோன் வெடிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மரணம் இயற்கையாக நிகழ்ந்த மாதிரி காமிக்கிறதுக்காக நான் பிளான் பண்ணேன். ஸோ எல்லா செட்டப்பையும் வச்சுட்டேன். டெட்டனேட்டர் கனெக்ட் பண்ணிட்டேன், சார்ஜரில் வச்சுட்டேன், ஆன் பண்ணால் வெடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது சார். அப்போ தான் இந்த பொண்ணை நான் அந்த லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சாப்பாடு வேணும்னு கேட்டால், சரி இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பெண்ணோட முகத்திலையும் அதுக்கப்புறம் கை கால்களையும் பல இடத்துல காயங்களை உண்டு பண்ணேன். தலையிலையும் ஒரு காயங்களை ஏற்படுத்தினேன். அப்போ அந்த பெண் ஆல்மோஸ்ட் மயக்கமாகிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. பிகாஸ் இந்த பொண்ணு மயக்கமாகிற ஸ்டேஜில் இருக்கும்போது தான் அந்த டெட்டனேட்டர் அந்த வாய்க்குள்ளே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மரணம் உறுதிங்கிறதுனால தான் அரை மயக்கமாக இருக்கும்போது இவங்க வாய்க்குள்ளே வச்சுட்டு டக்குன்னு சார்ஜரை ஆன் பண்ணிவிட்டு நான் வெளியில் போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ½ அன் அவர் கழிச்சு வந்து பார்த்தா இது வெடிச்சு செதறி இருந்துச்சு. வாய்க்குள்ளே வச்சதுனால அந்த பெண்ணோட மரணம் இயற்கையாகவே நிகழ்ந்த மாதிரி தெரிஞ்சது. ஸோ போலீஸ் வருவாங்க, ஓகே ஏதோ சார்ஜர் போட்டிருக்காங்க, ஃபோன் வெடிச்சிருச்சுன்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நான் நினச்சேன். பட் நீங்கள் ஏதோ ஃபாரன்சிக்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி அது எப்படி வெடிச்சிச்சு, என்ன மாதிரி டிவைஸ் மூலமாக வெடிச்சிருச்சு, என்ன மருந்து வச்சாங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. உண்மையிலேயே இப்படியெல்லாம் கூட கண்டுபிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சித்தராஜுங்கிற இந்த தர்ஷிதாங்கிற பெண்ணோட கள்ளக்காதலர் சொல்றாரு. கொலை அப்படிங்கிறது கிரைம்லேயே உச்சக்கட்ட கிரைம். ஒரு கொலை பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கணும். அதுவும் இவங்க நெடுநாள் கள்ளக்காதலாக இருந்திருக்காங்க. சித்தராஜுவை பொறுத்த வரைக்கும் இந்த பெண் வந்து அவனுக்கு பொன்முட்டையிற வாத்து மாதிரி, திருமணமான பொண்ணு, இவனுக்கு எந்த கமிட்மெண்ட்ல அவள் எப்போ வந்தாலும் ஹோட்டலில் கூட்டு போய் ஜாலியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட பெண்ணை இவன் எதுக்கு கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் சொல்ற மோட்டிவ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே அதிர வச்சது. அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த பெண்ணை பல லெவலில் அவன் யூஸ் பண்ணியிருக்கான். உடல் ரீதியான தொடர்பில் இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பெண் கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கான். ஸோ இவகிட்ட எப்படி அவன் கன்வின்ஸ் பண்ணி வாங்குறானா, இங்கே பாருமா எனக்கு இப்போ நிறைய கடன் தொல்லை இருக்குது, நீ எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செஞ்சேன்னா நான் ஒரு மாதம் 2 மாதத்தில் திருப்பி கொடுத்துருவேங்கிற மாதிரி இவன் கடன் மாதிரி கேட்டிருக்கான். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, துபாயில் போய் அவங்க கணவர் பஸ்ஸை ஓட்டி நைட்டு மகளமாக ஓட்டி கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணத்தை அனுப்புகிறாரு. இந்த பெண்ணு தான் அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கு. அப்போது தன்னோட கள்ளக்காதலர் கேட்குறானேன்னு 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்காங்க. அவனும் அந்த காசை வாங்கிக்கிறான், திரும்ப தர்ற மாதிரி தெரியல. இந்த டயத்தில் துபாயில் வேலை பார்க்குற கணவர் என்ன பண்ணுறாரு, நம்மளும் எவ்வளோ நாள் தான் தனியாக இருக்கிறது, தன்னோட மனைவியும் குழந்தையும் துபாய்க்கு கூட்டிகிட்டு வந்துடலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே நான் வீடு பார்க்கணுமா, நிறைய செலவு இருக்குது, ஸோ நான் ஏற்கனவே நிறைய பணம் அனுப்பிச்சி வச்சல, சேர்த்து வச்சிருப்பேல, அந்த பணத்தெல்லாம் எடுத்து வை, நம்ம இங்கே வீடு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. பிகாஸ் இந்த பெண்ணிட்ட தான் காசு இல்லையே, எல்லாத்தையும் கள்ளக்காதலர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட போய் திரும்ப பணத்தை கேட்குறாங்க. அவங்ககிட்ட பணம் இல்லை. இவங்க சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, நீ யாருக்கிட்ட வாங்குவே எனக்கு தெரியாது, என்னோட
கணவர் நான் 1 மாசத்துல வந்துருவேங்கிறாரு. அதுக்குள்ளே அந்த பணத்தை ரெடி பண்ணாதான் நான் தப்பிக்க முடியும், இல்லைன்னா இந்த காசு எங்கன்னு கேட்டா அவர் ரொம்ப டீப்பா போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சா உன்னை பத்தி தெரிஞ்சிடும், அப்புறம் என் வாழ்க்கைக்கே பேராபத்து நிகழ்ந்துரும், நீ என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு 1 மாசத்துக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கொடுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுவும் தொடர்ந்து கேட்டு 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 நச்சரிச்சுட்டே இருந்திருக்காங்க. இவங்கிட்ட பணம் இல்லை, ஏற்கனவே இவன் நிறைய கடன்ல இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிற்கிறான். அப்பதான் பிளான் பண்றான், இதுக்கு ஒரே வழிதான், இந்த பெண்ணுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு எங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பெண் எனக்கு பணம் கொடுத்தது எங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அந்த பெண் உயிரோட இல்லைன்னா அவ எனக்கு காசு கொடுத்தது யாருக்குமே தெரியாது, அவ என் கூட தொடர்புல இருக்கிறது யாருக்குமே தெரியாது, ஸோ எனக்கு சந்தேகமே வராது ஏன் மேல அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சிருக்கான். அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அந்த பெண்ணை கொலை பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கான். பட் அதை தனியா பண்ணாம எதுக்காக தான் கூட லாட்ஜுக்கு கூட்டிட்டு வந்து இவன் இந்த மாதிரி பிளான் பண்ணா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனாலதான் பக்காவா அந்த டெட்டனேட்டர்லாம் ரெடி பண்ணி அந்த பொண்ணை வர சொல்லியிருக்கான். அதுவும் என்ன சொல்லி வர சொல்லியிருக்கான், நான் 1 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணிட்டேன், நீ வந்து வாங்கிட்டு போங்கிற மாதிரி வர சொல்லியிருக்கான். அந்த பொண்ணும் இப்ப கிளம்பி வந்திருக்கு. வந்து 2 பேரும் லாட்ஜில் தங்குறாங்க, 2 பேரும் ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பணத்தை கேட்குது. இப்பவும் இவன் பணம் இல்லைங்கிற 2 பேத்துக்குள்ளேயும் கடுமையான ஆர்குமெண்ட் வருது. அப்ப இவன் ஏற்கனவே பக்காவா பிளான் பண்ணியிருக்கான். ஒன்று, இந்த பொண்ணோட ஜாலியாக இருக்கும், பணம் இல்லைன்னு சொல்கிறோம், அதை ஒத்துக்கிட்டானா முடிஞ்சிச்சு. இல்லை பணம் வேணும்னு பிரச்சனை பண்ணனா ஏற்கனவே சார்ஜரில் டெட்டனேட்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை அந்த பொண்ணோட வாயில் வச்சு கொலை பண்ணிடலாங்கிற மாதிரி முடிவில் இருக்கான். அந்த பொண்ணும் பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணுது, 2 பேத்துக்குள்ளேயும் அடிதடி ஆகுது. இவனும் அந்த பொண்ணை அடித்து அரை மயக்கத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் டெட்டனேட்டரை வாய்க்குள்ள வச்சு சார்ஜரை ஆன் பண்ணி அந்த பெண்ணை கொலை பண்ணிட்டான். இதுதான் சார் நடந்தது, இது ஒரு பணத்துக்காக செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது என்னமோ அந்த கேஸ் ஒரு பணத்துக்காக செய்யப்பட்ட கொலைன்னு தெரிஞ்சா கூட இந்த கேஸ் இன்னுமே முழுவதுமா நிறைவடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் போலீஸுக்கு இல்லை. பிகாஸ் அதுக்குரிய காரணம் என்னன்னா, கேரளால அவங்க மாமியார் வீட்டில் காணாம போன 30 சவரன் நகையும் அந்த 4 லட்சம் ரூபாயும் எங்க, அது அந்த தர்ஷிதாங்கிற பெண்கிட்ட தான் இருந்துச்சா, அவங்க தான் மாமியார் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்களா, அந்த பணத்தை தன்னோட கள்ளக்காதலர் கொடுத்தாங்களா, நகையும் கள்ளக்காதலர் கொடுத்தாங்கங்கிற ஒரு பலவித கொஸ்டின் போலீஸுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் கர்நாடக போலீஸ் என்ன பண்றாங்க, தர்ஷிதாங்கிற கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட வீட்டில் போய் தேடும்போது அந்த வீட்டில் எதுவுமே கிடைக்கல. இவங்க கேரளாலேருந்து எடுத்துட்டு வந்த பணமும் இல்லை, நகையும் இல்லை. அடுத்தபடியாக சித்தராஜுங்கிற அவங்களை கொலை பண்ண அந்த காதலர் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பணம் இல்லை, பட் நிறைய நகைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நகைகளை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு கவரிங் நகை. அதுவே போலீஸுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. இப்போ உண்மையிலேயே போலீஸுக்கு தெளிவாகவே புரியல, அந்த பெண் தான் உண்மையிலேயே நகையும் பணத்தையும் எடுத்துட்டு வந்தா. இப்போ அந்த 4 லட்சம் ரூபாய் பணமும் 30 பவுன் நகையும் எங்க அப்படிங்கிற கொஸ்டின் வருது. பட் எதுக்காக சித்தராஜுங்கிற இந்த நபரோட வீட்டில் கவரிங் நகை இருந்ததுங்கிற இன்னொரு கொஸ்டினும் வர ஆரம்பிக்குது. இதுக்கு பலவிதமான தியரி சொல்றாங்க. ஒன்று, இந்த பொண்ணு தன்னோட காதலரை பார்க்கறதுக்காக வரும்போது மாமியார் வீட்டிலேருந்து இந்த பொண்ணு தான் நகையை திருடிட்டு வந்திருக்கலாம். பட் எதுக்காக திருடிட்டு வந்திருக்காங்க, மேபி சித்தராஜு நிறைய பணம் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்கலாம். இது முதல் தியரி. 2வது தியரி, ஒருவேளை இந்த தர்ஷிதா சித்தராஜு கூடயே கண்டினியூஸா ஊரை விட்டு ஓடி போயிடலாம், இவங்க கூட போய் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால கூட எல்லா பணத்தையும் நகையும் எடுத்துட்டு வந்திருக்கலாங்கிற மாதிரி இன்னொரு அனுமானம். சரி, ஓகே, இவங்க பணத்தையும் நகையும் இவங்களே எடுத்துட்டு வந்தா அந்த பணமும் நகையும் இப்போ எங்க? அதுவும் இல்லாம எந்த நகை திருடப்பட்டதோ அதே மாதிரி ஒரு கவரிங் நகை இந்த சித்தராஜு வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதுனால யார் இந்த கவரிங் நகையை ரெடி பண்ணது, எதுக்காக ரெடி பண்ணாங்க அப்படிங்கிற குழப்பம் வருது. இப்போ அதை சித்தராஜு கிட்டே கேட்குறாங்க, உன் வீட்டில் இந்த நகை எப்படிப்பா வந்துச்சுன்னு கேட்டாங்க. இல்லை சார், இந்த பொண்ணு தான் சார் எடுத்துட்டு வந்து இந்த நகையை வச்சிருன்னு என்கிட்ட கொடுத்தாங்கிற மாதிரி இவன் சொல்றான். பட் அது எனக்கு தெரியாது சார், தங்க நகையா கவரிங் நகைன்னு நீங்க பார்க்கும்போது தான் தெரியுது அது கவரிங் நகைன்னு. பட் போலீஸுக்கு இவன் சொல்றதுல நம்பிக்கை இல்லை. மேபி என்ன நடந்திருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்கன்னா, இந்த பெண் இவங்க கூட ஓடி போலாங்கிற மாதிரி ஒரு அனுமானத்தில் வந்திருக்கலாம். நகை பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கலாம், இவங்கிட்ட இந்த நகையை கொடுத்துருக்கலாம். ஒருவேளை இந்த பெண்ணை ஏமாத்துறதுக்காக இதே மாதிரி ஒரு கவரிங் நகையை ரெடி பண்ணி தங்க நகை இவன் ஆட்டையை போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒட்டு மொத்தத்தில் அந்த பெண் நகையை எடுத்துட்டு வந்திருக்கு, அந்த நகையையும் பணத்தையும் இவன் தான் அந்த பெண் கிட்ட இருந்து அபகரிச்சிருக்கான். பட் அது இப்போ எங்கங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. பட் என்னதான் அந்த நகையும் பணத்தையும் கண்டுபிடிக்க முடியாம இருந்தா கூட சித்தராஜு தான் இந்த பெண்ணை கொலை பண்ணிருக்கான். 2 பேரும் கள்ளக்காதலர்கள், இவன் தான் வெடிமருந்து வச்சு கொலை பண்ணா அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட் மட்டும் இந்த வழக்கில் பக்காவா கிளியர் ஆச்சு. பட் இன்னொரு பார்ட்டுக்கு இப்போ வரைக்கும் விட தெரியல. இந்த இன்சிடென்ட் நடந்து இப்போ ஒரு 2-3 வாரம் தான் இருக்கும். மேபி இன்னும் போலீஸ்
விசாரணை பண்ணா உண்மையிலே அந்த 30 பவுன் நகையும் அந்த 4 லட்சம் ரூபாயும் எங்க போனதுன்னு தெரிய வரும். ஈவன் கேரளா போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, ஒருவேளை இந்த சுமதிங்கிற மாமியார் கூட தன்னோட மருமகள் இந்த நகையையும் பணத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்கிற மாதிரி பொய்யா கூட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த தியரி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 3 விஷயம் இருக்கு. ஒன்று, அந்த சுமதிங்கிற மாமியார் போய் சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தர்ஷிதா தான் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காதலன் கிட்ட கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் காதலன் இந்த தர்ஷிதாவையே ஏமாத்தி கவரி நகையை வச்சு அவன் ஒரிஜினல் தங்க நகையை ஆட்டை போட்டிருக்கலாம். ஒட்டு மொத்தத்தில் இந்த நகையை தர்ஷிதா எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதை கண்டிப்பா அந்த சித்தராஜ் தான் கொள்ளையடிச்சிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஃபைனலா தர்ஷிதாங்கிற அந்த பெண்ணை கொலை பண்ண குற்றத்துக்காக அவங்க கள்ளக்காதலர் சித்தராஜுங்கிற நபரை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை இனிமேல் தான் நீதிமன்றத்துக்கு வரும். இப்போ வரைக்கும் இந்த சித்தராஜுங்கிற கள்ளக்காதலர் சிறை காவல தான் இருக்காரு. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இதுல உண்மையிலேயே இந்த தர்ஷிதாங்கிற பெண் பண்ண குற்றத்தினால அவங்க 3 வயசு குழந்தையோட வாழ்க்கை தான் இப்போ பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு. பாருங்க, கடைசி வரைக்கும் அம்மா இல்லாத மாதிரி வாழ்ற மாதிரி தான் அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட் கெஸ் கண்டிப்பா இந்த பொண்ணு தான் அந்த 30 சவர நகையும் 4 லட்சம் ரூபாய் பணத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கு. அப்படி லம்சமா ஒரு அமௌண்ட்டை எடுத்துட்டு வர்றோம் அப்படின்னா நாளைக்கு கண்டுபிடிப்பாங்க. திரும்ப மாமியார் வீட்டுக்கு போகவே முடியாதுங்கிறது இந்த பெண்ணுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இனிமேல் நம்ம அந்த வீட்டுக்கு போகவே கூடாதுங்கிற ஒரு முடிவில் வந்திருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த சித்தராஜ் கூட பெர்மனண்டா செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்திருக்காங்க. பட் இவன் அவங்க கிட்ட இவ்வளவு பணமும் நகையும் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை அபகரிச்சுக்கிட்டு தான் இந்த பெண்ணை கொலை பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது. பட் இவன் சொல்ற மாதிரி அந்த 1 லட்சம் ரூபாய் கடனுக்காண்டி தான் இதை பண்ணேங்கிறத நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த பெண் கிட்ட நிறைய வேல்யூபிள்ஸ் இருந்திருக்கு, அதை கொள்ளையடிக்கிறதுக்காண்டி தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்னன்னா, நம்ம நிறைய கேஸ்ல பார்த்திருக்கோம் இந்த மாதிரி இல்லிசிட் அஃபேர் எல்லாமே ஒரு ட்ராஜடி எண்ட்ல தான் போய் முடியும். சில பேர் மட்டும்தான் தப்பிப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி தொடர்புல கள்ள தொடர்புல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு உடல் ரீதியான தொடர்புல இருக்காங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா பிரிஞ்சு போச்சுன்னா அது அதோட முடிஞ்சது. பட் இந்த மாதிரி கள்ளக்காதலனுக்கு கள்ளக்காதலியோ இல்ல கள்ளக்காதலிக்கு கள்ளக்காதலனோ பணம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இதை விட மிகப்பெரிய பேராபத்தில் போய் முடியும். அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஹானரா இருக்காது. இப்போ நீங்க வெளியில ஒரு நபருக்கு தைரியமா கடன் கொடுக்குறீங்கன்னா, நான் உனக்கு கடன் கொடுத்துருக்கேன் கொடுப்பான்னு சொல்லி தைரியமா கேட்கலாம். பட் இவங்க இருக்கிறதே கள்ள தொடர்பு. அதுல இருக்கிற ஒருத்தனுக்கு பணம் கொடுத்தா அந்த பணத்தை எப்பயாவது திரும்ப வாங்க முடியுமா? அந்த நபர் தருவானா? கேட்டா என்ன சொல்லுவான், நீ என் கூட ஒரு தொடர்புல இருக்க, நான் மிரட்டுவோம், ஹஸ்பண்ட் போய் சொல்லுவேமா, இல்ல அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருந்தா உன் பொண்டாட்டிட்ட போய் சொல்றேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஸோ ஜென்ரலாக அந்த இல்லிசிட் அஃபேரே பிரச்சனை தான், அதுக்குள்ள கடன் கொடுக்கறது வந்து அதை விட பிரச்சனை. பட் இதுல இன்னொரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இவன் அந்த பொண்ணை கொலை பண்றதுக்குரிய மோட்டிவ் என்னன்னா, இந்த பெண் இவ்வளவு நகையும் பணத்தையும் இவங்கிட்ட கொடுத்தா அப்படிங்கிறது வந்து இவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப ஈஸியா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டா நம்ம கிட்ட இவ்வளவு பணமும் கொடுத்தாங்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறதா அவனோட அனுமானம். அதுக்காண்டி தான் ரொம்ப ஈஸியா கொலை பண்றான். ஸோ ஈவன் நான் 2-3 கேஸ்ல கூட கவர் பண்ணியிருக்கேன். ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்டு பணம் கேட்டான்னு கணவருக்கு தெரியாம கொடுப்பாங்க. அவனே ஒரு நாள் கணவர் சேர்த்து வச்ச பணத்தை எங்கம்மா கேட்பாரு, இந்த தர்றேங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தா அவன் ஃப்ரெண்டுகிட்ட போய் அந்த பொண்ணு கேட்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, என்கிட்ட காசு இல்லைன்றவா. ஒன்று இவங்க இடையில மாட்டிட்டு முழிப்பாங்க. இவங்க தொடர்ந்து போய் பணம் கேட்பாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க, இவ கணவனுக்கு தெரியாம தான் நம்மளுக்கு பணம் கொடுத்துருக்கா, இப்போ இவளை கொலை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உண்மையில இவ தனக்கு பணம் கொடுத்தாங்கிறது யாருக்குமே தெரியாதுல்ல, எந்த ஆதாரமும் இல்லைன்னு அந்த கடன் வாங்கின பொண்ணு தன்னோட சொந்த ஃப்ரெண்டே கொலை பண்ணிருக்கு. இதே மாதிரி ஒரு கேஸ் ஃபாரின்லேயும் நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு கேஸ் நம்ம இந்தியாவில் கர்நாடகாவோ இல்லை கேரளாவோன்னு சரியா ஞாபகம் இல்லை, அந்த கேஸில் போட்டிருந்தேன். ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவேனா, கடன் கொடுக்கறதும் வாங்குறதும் தப்பு. அது எல்லாத்தையும் தாண்டி வீட்டில் இருக்கிற உறவுகளுக்கு தெரியாமலோ இல்லை ஃப்ரெண்டுக்கு தெரியாமலோ யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறது ரொம்ப பெரிய ஆபத்தில் முடியும். ஒன்று அந்த பணம் உங்களுக்கு வராது, அப்படி இல்லைன்னா மேபி அது யாருக்கும் தெரியாதுன்னு உங்களை கொலை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக் ஷுர் நீங்கள் யாருக்காவது வேறு டெஸ்பரேட்டாக ஒரு நல்ல உள்ளத்தோட ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒன்று உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிகிற மாதிரி கொடுங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிகிற மாதிரி கொடுங்க, இல்லை ஒய்ஃபுக்கு தெரிகிற மாதிரி, ஃப்ரெண்டுக்கு, அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தருக்காவது நீங்கள் பணம் கொடுக்கறது தெரியணும். அப்படி யாரோ ஒரு 3வது நபருக்கு தெரிஞ்சு தான் நம்மளுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அந்த பணம் வாங்கின நபருக்கும் தெரியும். அப்படி இருந்தால் தான் நாளைக்கு வந்து அவர் உங்களை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு குறைவு. நாளைக்கு இந்த மாதிரி
ஏதாவது ஒரு கிரைமில் இன்வால்வ் ஆகிறதுக்கும் சான்ஸ் குறைவு. ஜென்ரலாக நான் என்கரேஜ் பண்ணுறது என்னன்னா, கடன் கொடுக்கவும் செய்யாதீங்க, வாங்கவும் செய்யாதீங்க. பட் அட் த எண்ட் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு எவிடன்ஸோடையோ ஒரு 4 பேத்துக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுங்க. அதுதான் உங்களுக்கு என்றைக்குமே சேஃப்டி. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.